ஒரு சிறிய மரக்குடிசையில் தீ ஒளியில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் அவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். 1809ஆம் ஆண்டு கென்டக்கி மாநிலத்தில் பிறந்த அவர். வாழ்க்கையின் ஆரம்பம் மிகவும் கடினமானது. பள்ளிக்கு செல்ல வாய்ப்பே இல்லாத நிலை. ஆனால் கற்றுக்கொள்ளும் ஆசை மட்டும் குறையவில்லை. தன் முயற்சியால் படித்து மெல்ல மெல்ல உயர்ந்தார். பல தடைகள், பல தோல்விகள். ஆனால் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அந்த மன உறுதியே அவரை அமெரிக்காவின் 16வது அதிபராக உயர்த்தியது. அவரது காலத்தில் நாடு பிரிவினை சிக்கலில் சிக்கியது. அந்த நேரத்தில் அவர் நாட்டை ஒன்றிணைக்க போராடினார். அவரது புகழ்பெற்ற ஜெடிஸ்பர்க் உரை சமத்துவமும் சுதந்திரமும் எவ்வளவு முக்கியம் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. இன்றைக்கு வரை ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு தலைவர் மட்டுமில்லை, ஒரு உத்வேகம். கடினமான ஆரம்பம் இருந்தாலும் உயர்ந்த இலக்கை அடையலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், இன்னும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.